என்னாச்சு ருத்ரா? ஏன் பொறுமை இல்லாம நிக்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. ஆமா, பிரச்சனை தான். யாரால? உங்களாலதான். என் வியாபாரம் வேலை விட்டு எல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தா பாருங்க, எனக்கு தான் புத்தியே இல்ல. ருத்ரா! ஆமா பாபா, நான் கூட நீங்க பெரிய சக்திசாலி, மந்திர தந்திரங்கள்ல உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க வெறும் வாய்ச்சவடால் விடுற மந்திரவாதி மட்டும்தான். உங்களால வெறும் சின்ன சின்ன சித்து வேலைகள் மட்டும்தான் செய்ய முடியும். அவ்வளவுதான் உங்களுக்கு சக்தி இருக்கு. ஜெய் மகாகாளி! ருத்ரா, நீ வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க. வார்த்தைகளை அளவுக்கு மீறி பிரயோகிக்கும் போது யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறங்கிறத நினைவில் வச்சுக்கோ. யார் முன்னாடி நீ நின்னுகிட்டு இருக்க தெரியுமா? எச்சரிக்கிற உன்னை. எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இருங்க பாபா. நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறத்துக்க. நான் என்ன பேசுறேன், யாரு முன்னாடி நின்னு பேசுறேன், யாரை பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். உங்க மந்திர சக்திகள் எல்லாமே வெறும் வெட்டு வேத்து. அந்த நாகராணி சக்திக்கு முன்னாடி உங்க சக்தி ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு நாள் உங்களுக்கு சிஷியனா இருக்கிறதுக்கு பதிலா அந்த நாகராணிக்கு சிஷியனா இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னோட ஆர்வத்தை பார்த்தா அந்த நாகராணிய அந்த நாகமணியை என் கையில கொடுத்துட்டு அவ கிளம்பி போயிருப்பா. ஆனா நானு இத்தனை வருஷமா உங்க கூட உங்க சிஷியனா இருந்ததுக்கு என்னுடைய நண்பை என் கண்ணு முன்னாடியே சாகரத்தை பார்க்க வச்சிட்டீங்க. உங்களை விட அந்த நாகராணி எவ்வளவோ மேல். ருத்ரா, என்னோட சக்தியை நீ சந்தேகிக்கிறியா? ஜெய் மகாகாளி! ஏய் ருத்ரா, பாத்தியா பாத்தியா? ஒரு நொடி, ஒரே நொடியில நான் உன்னை கல்லாக்கிட்டேன். பாத்தியா? இப்படியே எத்தனை யுகமானாலும் உன்னை கல்லாவே நிக்க வைக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு ருத்ரா. கூப்பிட அந்த நாகராணிய. நானா அவளான்னு பாத்துறேன். அவளை இங்க வந்து உன்னை காப்பாத்த சொல்லு பார்க்கலாம். என்னை விட அவளுக்கு சக்தி அதிகம் சொன்ன இல்ல? கூப்பிடு. என்னோட சக்தி பெருசா இல்ல அந்த நாகராணியோட சக்தி பெருசான்னு நான் பாக்குறேன். என் சிஷ்யனா இருந்துகிட்டு என் முன்னாடியே என் எதிரி அந்த நாகராணிய நீ புகழ்ந்து தள்ளுற. உனக்கு வெக்கமா இல்ல? நானும் பார்க்கத்தான போறேன். இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜெய் மகாகாளி! இந்த விஷயத்துல என்னால உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாது. நான் சாபத்துக்கு ஆளா இருக்கிறதுனால என்னோட சக்தி பெருசா வேலை செய்யாது. ஆனா உன்னை தாக்க போறாங்கங்கிற விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அமிர்தா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தெளிவா தெரியுது. அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யணும் சித்தி? என்னோட எதிரிகள் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட இருந்து நான் எப்படி என்ன காப்பாத்திக்கிறது? அவங்க எந்த உருவத்துல எங்க இருந்து என்ன தாக்க வருவாங்கன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேனே அமிர்தா, அவங்க எங்க இருந்து எப்படி உன்னை தாக்க வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு அந்த பரமேஸ்வரன் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். இல்ல சித்தி, அந்த சிவபெருமான் எனக்கு உதவ மாட்டான். அவனோட உதவியும் எனக்கு வேண்டாம். அவ சுயநலக்காரன். அதனால்தான் சுயநலக்காரங்களா இருக்கிற மனுஷங்களுக்கு மட்டும் அவன் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்ப எனக்கு வழி காட்ட வேண்டியது நீங்க மட்டும்தான், அந்த பரமேஸ்வரன் இல்ல. சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க. என்ன ஆச்சு சித்தி, மௌனமா இருக்கீங்க? என்னோட அந்த எதிரிங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க எங்க இருக்காங்க, அவங்களை எங்க பார்க்க முடியும்னு சொல்லுங்க. அமிர்தா,
டேய், நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளா நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இந்த இடத்துல குத்திட்டடா. நீ பெரிய ஏமாத்துக்கார. உனக்கு போய் இவ்வளவு உதவி செஞ்சேன் பாரு. எனக்கு அறிவில்லை. இத பார், இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம். இனிமே உன் சகவாசமே தேவையில்லை. இனிமே எதுவா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ. அதுக்குள்ள எங்க போனா இவன்? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இது என்ன புது நாடகமா? டேய், எந்திரிடா முதல்ல. நீ திட்டினதுல எந்த தப்பும் இல்ல பிரதர், நியாயம்தான். நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்ப. ஆனா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். போதும்பா போதும். இதோட உன் சகவாசம் போதும். இனி நான் உன் பக்கம் கூட வரவே மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கோ. இனிமே ஹெல்ப்னு என்கிட்ட வந்து நிக்காத. அப்படி சொல்லாத பிரதர். என்ன திட்டியும் உனக்கு திருப்தியா இல்லைன்னா இழுத்து 4 அறை விட்டுரு. ஆனா இப்படி நடுவுல என்ன கை விட்டுறாத. அப்புறம் எனக்கு அமிர்தா கிடைக்க மாட்டானே. டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரூமுக்குள்ள வந்து காலை பிடிக்கிறியா? அதான் சொல்லுவாங்களே, சபையில போட்டு அடிச்சுட்டு சந்தில வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா? அப்படி இருக்கும் உன் கதை. அதான் சாரின்னு சொல்றேன்ல பிரதர். ஏண்டா, நீ பண்ணது தப்புன்னு தெரியல? நான் உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன். ஆனா நீ என்னைய மாட்டி விட்டு பாக்குறியா? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? ஒத்துக்கிறேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் தப்பிக்கிறதுக்காக அப்பா கிட்ட உன்னை மாட்டி விட்டுட்டேன். என்ன பண்றது பிரதர்? அப்பா கிட்ட திட்டு வாங்காம தப்பிக்கிறதுக்கு அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியலையே. நான் மட்டும் பள்ளி உன் மேல போட்டிருக்கலன்னா அப்பா அம்மா பாட்டி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு விடிய விடிய சாமி ஆடி இருப்பாங்கண்ணா. அதனால்தான் சாரி பிரதர். இப்ப சாரி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு கிடைக்க வேண்டிய அர்ச்சனை மங்கள ஆரத்தி எல்லாம் எனக்கு கிடைச்சது. இந்த பாரு, நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு எங்க கூடவே வரணுமா? அப்பா சொல்லிட்டாரு. நாளையில இருந்தா? ஆமா. இம்பாசிபிள். நீ ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கோ பிரதர். உனக்கே தெரியும், நான் விக்ரம் சார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தது அமிர்தா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக. இப்ப திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டா எனக்கும் அமிர்தாவுக்கும் கம்ப்ளீட்டா டச் விட்டு போயிடும். அது போட்டும், இப்ப நான் உங்களை விட்டுட்டு தூரமா வந்துட்டேன்னு வையேன், அப்புறம் இந்த ஜென்மத்துல அமிர்தா கிடைக்க மாட்டாளே. டேய், ஏன்டா இப்படி பண்ற? இங்க பாம்பு சாக மாட்டேங்குது, அங்க குச்சியும் உடைய மாட்டேங்குதுங்கிற மாதிரி அமிர்தாவும் உன்னை காதலிக்க மாட்டேங்கிறா. நீ அவளை விடவே மாட்டேங்கிற. இப்படியே போனா உங்க எல்லாருக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அவஸ்தைப்பட வேண்டியதான். இத பாரு அர்ஜுன், இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறது முடியாத காரியம். அதனாலதான் சொல்றேன், நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் சீக்கிரமா அவ பின்னாடி சுத்துறத நிறுத்திட்டு டைரக்டா அவகிட்ட போய் உன் காதலை சொல்லி ஒத்துக்க வை. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் காதலிக்கிறேன், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. அப்பவாவது எனக்கு முக்தி கிடைக்கும். புரியுதா உனக்கு? நானும் அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். ஆனா என்ன பண்றது, அமிர்தா சம்மந்தமே இல்லாம இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் முதல் வேலையா எப்படியாவது அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை குறைய வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன லவ் பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுனா. நீ என்னோட செல்ல அண்ணன் தானே, தம்பிக்காக இது கூடவா செய்ய மாட்ட? அண்ணன்னா பெரியவன். இவன் மேல கோவப்பட மாட்டேங்கிற வீக்னஸை புடிச்சுக்கிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்றான் அந்த பையன். என்ன பண்றது? தம்பியாச்சேன்னு சும்மாவும் விட முடியல. சரி அர்ஜுன், என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ஆனா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. புரியுதா? உலகத்துல எந்த வேலை வேணாலும் செய்யலாம், ஆனா இந்த லவ் விஷயத்துல மட்டும் மீடியேட்டர் அட்வைசர்னு நிச்சயமா மாட்டிக்கவே கூடாது. Hasti hata masta kali na kasama kasio, Ruda si rosi hudata